வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு வந்து கேது இன் புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் கன்சல்டேஷன் வேணால் நீங்கள் astrojayasreebalan.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இப்போது கேது அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் குருனாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரெண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி சேர்ந்து இருக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்ல எடுத்தேன்னா நம்ம அந்த குண்டலி அவேக்னிங் சக்தி அப்படின்னு முதல்ல ஆரம்பம் குண்டலி அவேக்னிங் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குண்டலி அவேக்னிங் சக்தியில் பூச நட்சத்திரம் கடகத்தில் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம், அது வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அடுத்தது பூரட்டாதி அப்படிங்கிறது கும்பத்துலேயும் இருக்குது, மீனத்துலேயும் இருக்குது. ஸோ இதுதான் கடைசியில் அந்த ஸ்டேஜ். அப்படின்னாலே உங்களுக்கு ஹையர் லெவல், ரொம்ப ஹையர் லெவல். குண்டலி அவேக்கிங் சக்தி எல்லாராலையும் பண்ண முடியாது, தேர்ட் ஐ ஓப்பனிங். ஓகே, அப்படின்னா நம்ம பார்க்குறோமே நிறைய அகோரிகள் பார்க்குறோம். காசியில் பார்த்தீங்கன்னா அகோரிகள் இருப்பாள். அவள் வந்து இன்னும் கேட்டனாக்கா நிறையா தலை மண்டுலையும் வந்து மாலையா போட்டுப்பா, பிணங்களுடைய இதுதான் சாப்பிடுவா, பிணங்களோட அந்த இதில் தான் இருப்பாள். அப்புறம் வந்து ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறது, மந்திரவாதியாக போகிறது, இந்த மாதிரியான நிறைய மந்திரவாதிகள் இப்படியெல்லாம் இருக்கு. தவம் இருக்கிறது, பெரிய பெரிய முனிவர்கள்லாம் தவம் இருக்கணும்னாக்கா புரட்டாதி நட்சத்திரத்தை தான் எடுப்பாளாம். ஏன் புரட்டாதி நட்சத்திரம் எடுப்பா அப்படின்னு கேட்டேன்னாக்க, இந்த புரட்டாதி நட்சத்திரம் தேவதாயர்னு கேட்டால் ஏக் அஜ ஏக் பதா அப்படிங்கிறது, அதாவது இது ஆட்டுடைய முகம் ஒரே ஒரு கால் தான், களி பிறந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு இதுதான் அசுரன். அந்த அசுரன் தான் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேவதா. அதனால அதாவது ஒத்த காலில் நிற்க முடியும், எத்தனை வருஷம் ஆனாலும் வைராகியத்தோட ஒத்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, அதாவது ரொம்ப வைராகியம் வேணும், தவம் இருக்கணும்னா வைராகியம் வேணும். அந்த மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்கறது வந்து புரட்டாதி நட்சத்திரம். அதனால உங்களுக்கு வந்து அவள்லாம் அந்த மாதிரி இருப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ என்னன்னு கேட்டால், இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஒரு மனிதர் இறந்துட்டாருனாக்க நம்ம அந்த பிணத்தை வந்து பாடையில் எடுத்துட்டு போவோம் இல்லையா. அப்போ அந்த தலையோட பகுதி, தலைப்பகுதியில 2 பேர் இருப்பா, கால் பகுதியில் 2 பேர் இருப்பா இல்லையா. அந்த தலையோட பகுதி கும்பத்திலையும், கால் பகுதி வந்து உங்களுக்கு மீனத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பிணம்னு எடுக்காம கூட நம்ம தினைக்குமே தூங்க போறோம். தூங்க போனேன்னா அந்த தூங்குற நேரம், அந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரம் தூங்குறோம். அப்போ நம்மளுக்கு தெரியும் நாம யார் உயிரோட இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு தெரியாம ஒரு தூங்குறோம். நமக்கு எப்பவுமே டெய்லி நமக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் நம்மளோட டெத் மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம தலைமாட்டில் இருக்கிறது அங்கே அதெல்லாம் நிறைய சொப்பனங்கள்லாம் வரும் பாருக்கும். நமக்கு தலையில அவ்வளோ நம்ம இதில் பண்ணும்போது மைண்ட்ல தான் எல்லாம் வரும். ஸோ அப்படி அப்பேற்பட்ட ஒரு இடம். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், 11ஆம் இடம் அப்படிங்கிறது குரூப் ஆக்டிவிட்டிஸ். இந்த அனுஷ நட்சத்திரத்தை பற்றி சொன்னபோது கூட கும்பம் வந்து குரூப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து இந்த மலையை வந்து இதுவாக எடுத்து மத்தா வச்சுண்டு வாசுகிங்கிற பாம்பை வந்து அந்த இதுவாக வச்சுண்டு அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் கடந்த இடம் இந்த இடம். அப்போ நல்லவாளும் இருக்கா, இல்லை கெட்டவாளும் இருக்கா. அப்படி 2 முகம், அதாவது 2 முகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவன் எங்கேயாவது ஒரு கெட்டது பண்ணியிருப்பான். அதே மாதிரியே எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது கேத்துவோட சேரும்போது அவ கார்த்தால பார்த்தேன்னாக்கா ரொம்ப அருமையா நம்மள மாதிரியா ஆஃபீஸ் போவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. ஆனா சாயங்காலம் பார்த்தேன்னா அவ வந்து எங்கேயாவது மந்திரவாதிகிட்ட போய் உட்காந்து சுடுகாட்டில் உட்காந்துட்டு மந்திரம் கத்துட்டு இருப்பா. இதான் மந்திரவாதி அது பண்ணுவா. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் 2 முகம் இருக்கிறது. அந்த மாதிரியான இதுக்கு எப்பவுமே 2 முகம். அதனாலதான் இந்த இடத்துல சிவா விஷ்ணு அந்த 2 பேரும் சேர்ந்து ஐயப்பன்கிற ஒரு இது வந்தது. இந்த இடத்துல தான் அலி அப்படிங்கிற ஒரு விஷயம், 2 ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்து வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டேன்னாக்க, எப்படி நம்ம வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது வந்து நம்ம படிப்புக்கு நம்ம நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரியே ஒரு இறப்பு நடக்கும் போதும் நிறைய மக்கள்கள் அந்த வீட்டில் கூடி அந்த இவளை வந்து எடுத்துட்டு போவா, ஃபைனல் இதுக்கு எடுத்துட்டு போவா. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு துக்க காரியத்துக்கும் விரோதி இது என்னன்னு கேட்டா, நண்பர்கள் மட்டும் வரமாட்டா, உறவுக்காரர்கள் மட்டும் வரமாட்டா, பகை பாராட்டாமல் பகைவர்கள் கூட வந்துருவாளாம். என்கிட்ட அவளுக்கு கூட பகைவர்களுக்கு கூட இரக்கம் வருமா.
அந்த மாதிரியான ஒருத்தருடைய எழுத போகும்போது. அதனால இந்த இடத்துல அதனாலதான் அசுரர்களும் தேவர்களும் இந்த இடத்துல கூடியிருக்கா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நமக்கு வர நட்புகள் நல்ல நட்பாக இருந்தேனாக்கா அவன் நமக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பான். நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். அதே ஒரு கெடுதல்களா இருந்தா நமக்கு திருட்டு பழக்கத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவா, கெட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவா. நம்மளுடைய சேர்ப்பு வந்து எந்த இடத்துல இருக்குதுங்கிறது அந்த நட்பு அப்படிங்கிற ஒரு இடம் தான். அப்போ இந்த மாதிரியான இடத்துல இந்த 2 முகம் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்ம வந்து உயிரோட இருக்கும்போது நம்மளுடைய கடமைகள் எல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு கடைசியில நம்ம கடமைகள்லாம் செஞ்சுட்டு உயிரோட இருக்கும்போது ஒரு முகம். அந்த இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம உயிரோட இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரியாம, உலகமே தெரியாம அந்த பிணத்துடைய ஒரு முகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 முகம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல், இவருக்கு இந்த இது கூட உங்களுக்கு சிம்பிள் கூட 2 குடுக்குறா. என்னன்னு கேட்டேனாக்க, ஆ 1 வந்து கத்தி. எதுக்கு கத்தி? அப்படிங்கும்போது அகைன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம சொல்றோம். நான் மட்டும் தான் முன்னாடி இருந்தேன். என்னால தான் நான் எனக்கு நானே தான் முன்னாடி வந்தேன். நானே தான் முன்னேறினேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் தான் நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உயிர் எடுக்கணும்னாக்க, இப்ப நான் பேசுறதெல்லாம் உயிர், உயிர் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, இதனுடைய விஷயமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா, இப்பதான் அந்த கரெக்டான மீனிங் வரப்போகுது. எந்த குருவும் கேதுவும் சேரும்போது கேதுவுடைய நட்சத்திரம் போய் கேது போய் புரட்டாதி நட்சத்திரம் சேரும்போது இந்த இடத்துல என்னன்னு கேட்டா ஒரு உயிரை எடுக்கணும்னா அதுக்கு 4 பேர் சேர்ந்து வேலை பண்றாளாம். 4 கிரகங்கள் வேலை செய்யறது. எப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தலைமையான ஆளு சூரியன் நமக்கு ஆர்டர் கொடுக்கணும். இந்த ஆளுக்கு ஏன்னா சோல் சிக்னிபிகேட் சூரியன். அவர் வந்து இந்த உடலுக்கு உயிரை எடுக்கணும் அப்படின்னு அவர் ஆர்டர் போடுறார். ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இங்க 3 பேர் கூட்டா வேலை பண்ணாங்க. எப்படின்னு கேட்டா கேது வந்து நம்ம இந்த குரு சக்கரம் நம்ம தலையில இருக்கிற குரு சக்கரத்துக்கு நடுவுல ஒரு இது பண்ணி இன்விசிபிளா ஒரு டயர் போடுது. அதை கட் பண்ற அந்த கத்தி இருக்கு இல்லையா அதுதான் கேது. புரிஞ்சுதா இப்போ? இப்போ இதுல இன்னொரு விஷயம் யார் 4 பேர்? இப்ப 2 பேர் தான் வந்திருக்கேன். இன்னும் 4 பேர். நான் இன்னும் 2 பேர் யாருன்னு கேட்டேன்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானுக்கு என்னைக்கும் ஒரு ரிங் உண்டு. நம்ம காலில் அவர் ரிங் போட்டிருக்கார். நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு செய்யணும், நம்ம உயிர் நம்ம என்ன செய்யணும், எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு வரையறுத்து கொடுத்துருக்கிறது சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுடைய ரிங் நம்ம காலில் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம். எப்போ அவர் அந்த ரிங் எடுக்கிறாரோ அப்பதான் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு எக்ஸிட் பண்ண முடியும். அப்போ சூரியன் ஆர்டர் கொடுத்தேனாக்க கேது வந்து கட்டினா கூட அதுக்கு முன்னாடி நமக்கு சூரியன் சனீஸ்வர பகவான் அந்த ரிங்கை எடுக்கணும். அதுதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவர் வந்து நம்ம ரிங்க நம்ம காலில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ரிங்க அவர் கட்டி விட்டுருவார். அதுக்கப்புறம் முக்கியமான ஆளு குருவை நம்ம சொல்லுவோம். குரு தான் குழந்தைய கொடுக்கக்கூடியவர், குரு தான் நமக்கு அறிவுக்கு இதுவானவர், குழந்தை தான் நமக்கு தனக்காரகன், குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடிய அந்த குருவானவர் திருவாதிரை நட்சத்திரத்துல அவர் வந்து குழந்தையா இருக்கார். அவர் அவ்வளவு அறிவு, அவ்வளவு இது நல்ல விஷயம் நம்ம கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அத்தனை ஆடல் பாடல் விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அறிவுபூர்வமா இருக்கிற அந்த ருத்ரனானவர் இங்கேயும் ருத்ரன் தான். இந்த ருத்ரனானவர் குருவானவர் சாந்த சுரூபமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சாத்வீகமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ வந்து ஒரு குழந்தைக்கு உயிர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஐயோ இந்த குழந்தை சின்ன குழந்தை பிறந்த குழந்தை இந்த குழந்தைய போய் உயிர் எடுக்கிறோமே அப்படின்னு ஒரு 40 வயசுக்காரா அவளுக்கு குடும்பத்துல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவ உயிர் எடுக்கிறதுக்கு மனசு வராது. அதனால அந்த ருத்ரனானவர் தன்னுடைய அந்த கோரமான இது இருந்தாதான் உள்ளுக்குள்ள அந்த குணம் இருந்தாதான் அந்த கட் பண்ண முடியும். அதனால அவருடைய அந்த கோரமான ஸ்வரூபத்துல இந்த கேதுவோட இதுல வந்து அவர் வந்து நம்மளை கட் பண்ணும்போது தான் நம்மளுடைய உயிர் பிரிகிறது உடம்ப விட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல அந்த கேதுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அப்போ இந்த ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு கூட 4 பேர் சேர்ந்து 4 பகவான் சேர்ந்து தான் நம்ம உயிர் எடுக்கிறார். அதே மாதிரியே நம்ம இந்த உயிரை கொண்டு போய் அடுத்த ஒருத்தருடைய இதுல கருவா சேர்க்கறதுக்கும் பகவானுக்கு அவ்வளவு வேலை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி குருவும் கேதுவும் சேரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்ட்ராடனரி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு கேட்டா நம்மளால பண்ண முடியாது. யாருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேது உட்கார்ந்துட்டு இருக்காரோ அவராலதான் மந்திரவாதியா போக முடியும். அவளாலதான் இந்த மாதிரியான தவங்கள் இருக்க முடியும். அவளாலதான் இந்த மாதிரி அகோரிகளா ஆக முடியும். அவர்களாலதான் சித்தர்களா ஆக முடியும். இது அந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டியான ஒரு நட்சத்திரம். அந்த மாதிரியான ஒரு இதுல அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஒரு அடுத்தது வந்து முதல்ல கத்தி சொன்னேன். அடுத்தது வந்து என்னதுன்னு கேட்டா இந்த
மாலைகள், இந்த எலும்பு தலைமண்டையெல்லாம் வச்சுட்டு மாலை போட்டுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி மாலைகள் போட்டுக்கிறதுக்கெல்லாம் எல்லாராலையும் முடியாது. அதெல்லாம் இந்த மாதிரி அகோரிகளாலே தான் முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இது. 2 விஷயங்கள் சேர்ந்தது. ஒரு நல்லவா, அதாவது இல்ல இன்னொரு விஷயம் முக்கியமா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது, சில பேருக்கு இந்த மாதிரி குருவுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல கேத்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்ப அது மட்டும் இல்லாம புரட்டாதி நட்சத்திரமே இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வெறும் இந்த மாதிரி கேது இல்லையா, வெறும் பூரட்டாதி நட்சத்திரம் தானா, அதுக்கே ஒரு காளியை தான் வணங்கினானா. சோ இது வந்து உக்ர தேவதையை தான் வணங்குவாய்வாளாம். காட்டுல இருக்கிற தேவதை, வன தேவதை, உக்ர தேவதை, காளி, அந்த மாதிரியான தேவதைகளை இவ ஆட்டோமேட்டிக்கா வணங்குவான். சாத்வீகமான நல்ல இதுவான இருக்கிற தெய்வங்களே இவளால வணங்க முடியாது. அது மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமா சொல்றேன், இது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு ரொம்ப இல்லாம இந்த இவ்வளவு இதுவா அக்ரஸிவா இல்லாம ஒரு சாந்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குருக்கு அந்த கேதுக்கு பவர் இல்லாம ஒரு நல்ல இதுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும்போது அவ பாவம் போராடுவாளாம். அவளுக்கு வந்து அந்த இது வந்துடும், அப்பப்போ ஆக்டிவேஷன் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவேட் ஆயினாதான் எல்லாராலையும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் புரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பா, எல்லாருமே அகோரிகளா அலையறா, எல்லாருமே இந்த மாதிரி மந்திரவாதி ஆகிறாளா அப்படி கேட்கும்போது இல்ல. ஆனா அவளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குமா, அவளுக்குள்ள திடும்னு பார்த்தேனாக்கா அந்த மாதிரியான தோணும், இப்படி தோணும் அப்படி தோணும், யாராவது ஒருத்தர் பக்கம் வந்துட்டுனாக்கா அவளை வந்து மந்திரம் வச்சு இது பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் வந்தா கூட அவ திருப்பி தன்னைத்தானே சாத்வீகம் பண்ணிட்டு நம்மலாம் பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி என்னைக்கும் அவளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். நல்லவாளா இருக்கும்போது அவளுக்கு மிகவும் போராட்டம் இருக்கும். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பக்கம் அந்த இதோடைய தன்மைகள் வந்து அவளை இழுக்கும், அதே சமயத்துல அவ வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை நான் செய்யக்கூடாது, நான் நல்லவாளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் கஷ்டமான விஷயம். ஆக மொத்தத்துல இந்த இடத்துல குரு வந்து மிகவும் நமக்கு ஒரு பாதகர் மாதிரியான ஸ்வரூபத்துல இருக்கார். எனக்கு அவர் வந்து உயிர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், ஹை லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஸ்டேஜ், தேர்ட் ஐ ஓப்பனர் அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு அந்த எத்தனை எத்தனை உலகம் இருக்கு, அத்தனை உலகத்தோட விஷயங்களும் நமக்கு தெரிய வந்து இல்லையா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்கு, அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுதான் இந்த கேது புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு இது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது வீட்டுல கிரகங்கள் இருக்கிறது, அதனுடைய பலன்களை பத்தி பார்க்கலாம். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.